உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். கூட்டம் முடிஞ்ச உடனே விஜய் கட்சியோட தூய்மை பணியாளர்கள் தான் அந்த இடத்த சுத்தம் செய்யணும்னு. இத்தகைய நிபந்தனைகள் கடந்த காலங்களில் யாருக்காவது விதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சி கூட்டம் முடியுது, எடப்பாடி கூட்டம் முடிஞ்சோன்னா அதிமுக தொண்டர்கள் தான் இடத்த சுத்தம் பண்ணணும். இப்போ மோடியோட ஒரு கூட்டம் முடியுது, பிஜேபி தொண்டர்கள் தான் அங்கே சுத்தம் செய்யணும். இப்போ ஸ்டாலின் கூட்டம் முடிஞ்சோன்னா திமுக தொண்டர்கள் தான் திருவண்ணாமலை கூட்டம் நடந்த இடத்த சுத்தம் பண்ணாங்களா, இல்லை மாநில அரசோட மாவட்ட நிர்வாகத்தோட நகராட்சி அல்லது மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அதை சுத்தம் பண்ணாங்களான்ற கேள்வி எழுது. ஆப்வியஸ்லி அரசாங்க ஊழியர்கள் தான் சுத்தம் படுத்தியிருப்பாங்க. அப்போ விஜய்க்கு மட்டும் எதுக்கு எந்த கட்டுப்பாடு விதிக்கிறேன்? நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி தான் தீரணும் அப்படின்னு சொன்னால் தன்னை சங்கி என்று முத்திரை குத்தி விடுவார்கள் என்ற பயமும், அல்லது அமல்படுத்த வேண்டியதில்லை என்று சொன்னால் அது திமுக ஆதரவு நிலைப்பாடு என்று போய்விடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. ஆனால் அமைதியாக இருப்பதன் மூலம் அவர் பிஜேபி நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் வாய் திறந்து பேசணும். அது ஒரு நடிகராக மௌனமாக இருந்தால் கேட்க போகிறதில்ல. இப்போ ரஜினியை போய் யாரும் கேட்க போகிறதில்ல. கேட்டாலும் அவர் நோ கமெண்ட்ஸ் வரும், அது யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர் நடிகராக இருந்தால் நோ கமெண்ட்ஸும் சொல்லலாம், யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் கருத்து சொல்லாமல் இருக்க ஒரே கட்சி அவர் தான். மற்றவங்க எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை நாளைக்கு இந்த மௌனத்தை காப்பார்? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஈரோடு கூட்டத்தில் விஜய் தெளிவுபடுத்தவில்லை என்றால் அவர் பாஜகவின் பி டீம் என்கின்ற அந்த சந்தேகம் மேலும் வலுப்பெறும். திமுகன்ற கட்சியை விட ஒரு கொள்கை எப்படி குறைவான ஆபத்துள்ளதாக இருக்க முடியும்? ஒரு கொள்கையை விட திமுக எப்படி கூடுதல் ஆபத்தானதாக இருக்க முடியும்? திமுகன்றது ஒரு கட்சி, அது மனிதர்களால் இயக்கப்படுகிற ஒரு கட்சி, நிறைகுறைகளை உடைய ஒரு கட்சி, மனிதர்களுக்கே ஒரு பலவீனமும் பலமும் உள்ள ஒரு கட்சி. ஆனால் இது ஒரு கொள்கை, இது சித்தாந்தம். 100 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு கொண்ட, இன்னைக்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அது. அந்த சித்தாந்தம் தான் உன்னோட பிரதான எதிரினா, அந்த சித்தாந்தத்தின் வழி வழியாக வரக்கூடிய விஷயங்களை எதிர்க்க தானே உன்னோட முதல் கடமை. குறைஞ்சபட்ச அறிவு இருக்கணும், மனசாட்சி இருக்கணும், இது புரியும். திமுக விட பிஜேபி தானே உனக்கு பிரதான எதிரி. அதை எதுக்கு வெளிப்படையாக சொல்ல நீங்க மறுக்கிறீங்க? சொல்லிட்டு எதுக்கு பேசுறீங்க? இளைஞர்களின் வாக்குகளை விஜய் கவர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களையும் என்னையும் விட திமுக தலைமைக்கு மிக நன்றாக தெரியும். அதை தடுப்பதற்குத்தான் அவர்கள் பலவிதமான தந்திரங்களை, பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த இளைஞரணி மாநாடு. இளைஞரணி மாநாட்டில் மேடையில் இருப்பவர்களில் ஒருவரை தவிர மற்றவர்கள் யாருமே இளைஞர் இல்லை என்றால் இந்த போலித்தனத்திற்கு என்ன பெயர்? சராசரி திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணி தொண்டன் இதை கேட்பானா, கேட்க மாட்டானா? குடும்பமே ரொம்ப வழியுது. அதை விட முக்கியம் அதை நியாயப்படுத்தி பேசுறது. எல்லா கட்சியிலையும் இருக்கிறது உண்மை, உங்கள் கட்சியில் இருக்கா இல்லையா? திராவிட மாடல் பேசிட்டு அது முழுக்க முழுக்க வாரிசுகளால் நிரம்பி வழிகிறது என்ற ஃபேக்டை நான் கடந்து போகணுமா? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களை பார்த்து கேட்பது. நான் கேட்குறது என்னென்னா, குறைஞ்சபட்சம் இதை பற்றின ஒரு பொது விவாதம். இப்போ விஜய் மாதிரியான ஒரு புது அரசியல் கேரக்டர் வரதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் இல்லை. விஜய்க்கு ஏன் அவ்வளோ கூட்டம் கூடுது? ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாமக, திமுகவில் இருக்க தோழமை கட்சிகள் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே குத்துது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அவங்கள கிலி அடைய வைக்குது இல்லையா? ஏன் விஜய்க்கு வருது? அவங்க வெளியில் மறுக்கலாம். இந்த வாரிசு அரசியலை பார்த்து அவன் வெக்கப்படுறான், அவங்க வருத்தப்படுறான்ல, கோபப்படுறான்ல, சினங்கொள்றான்ல. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? ஒரு மந்திரி, துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவர் அந்த கிட்டத்தட்ட அது ஒரு சாதி மாநாடு மாதிரி அந்த சாதி பெயரை சொல்லி 19 முறை பேசுகிறாருன்னா, அப்போ நீங்கள் நாங்கள் சாதியை ஒழிப்புன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு வேடம், அது போலி வேடம். இது சாதி மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு இணையானது. சரி, உங்கள் மந்திரிங்க, எத்தனை மந்திரிங்க சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க? அப்போ எத்தனை நாளைக்கு இந்த இரட்டை வேடம், இந்த சமூக நீதி என்பது இரட்டை வேடம் தானே உங்களுக்கு ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வருகிற 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கூட்டம், தாவேகாவுடைய கூட்டம், அதை ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அது பற்றிய செய்திகள் ரொம்ப பரபரப்பாக தினம் ஒரு ப்ரெஸ் மீட்டை செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அது போக அங்கே அவர்களுக்கு 84 விதிகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த 84 விதிகள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. அதுலேயும் குறிப்பாக மரங்களில் ஏறக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் தடுப்பு வேலிகள் வச்சு தடுக்கணுன்ற மாதிரியான நிறைய ஒரு லிஸ்ட்டே இவங்க போட்டிருக்காங்க. இந்த வேன் இதுக்குள்ளே தான் ஆம்புலன்ஸ் வரணும் போகணுன்ற மாதிரியான ரூல்ஸும் அதில் இருக்குது. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இளைஞரணி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. அதற்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசு பொருளாகவும் இருக்குது. அது நம்ம நாடாளுமன்றம், ராஜ்யசபா வரைக்கும் அது பேசு பொருளாக மாறி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த
84 விதிகள், தாவேகாவுக்கான 84 விதிகள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது வரைக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளவு நிபந்தனைகள், விதிகள்னு சொல்லக்கூடாது, நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. தேவையானதாக சிலது இருந்தாலும் சிலதெல்லாம் நடைமுறையில் எப்படி, இப்போ உதாரணத்துக்கு அவங்க கூட்டம் முடிந்த பிறகு விஜய் கட்சி தொண்டர்கள் தான் வந்து தூய்மை பணியாளர்களாக அங்கே சுத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு இந்த நிபந்தனைகளை மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ விதித்ததா என்று நமக்கு தெரியாது. கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நிச்சயமாக வந்து நிபந்தனைகள் கடுமையாக்கப்படும் என்பது நாம் எதிர்பார்த்தது ஒன்றுதான். ஆனால் 84 நிபந்தனைகள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் 4-5 நாட்களுக்கு முன்பு சொல்லும் பொழுது, இதுவரை தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட நிபந்தனைகளை எந்த கட்சிக்கும் யாரும் விதித்தது கிடையாது. நான் அதிமுகவில் இவ்வளவு ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். திமுக ஆட்சி காலத்தில் கூட அதிமுக கூட்டங்கள் நடத்தும்போது இத்தகைய நிபந்தனைகளை அவர்கள் விதிகளை போட்டதில்லை, நிபந்தனைகளை விதித்ததில்லை, கட்டுப்பாடுகளை விதித்ததில்லை என்று தான் சொல்லியிருந்தார். கடைசியில் ஒரு வழியாக அவர் என்ன சொன்னார்னா, தொடர்ந்து இப்படியே எங்களை அலக்கழித்தார்கள் என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னார். ஒரு வழியாக இன்று அனுமதி கிடைத்து விட்டது. நாளை மறுநாள் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரையில் அங்கு ஈரோட்டில் அந்த கூட்டம் நடக்க இருக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மாவட்ட நிர்வாகங்கள் வந்து ரொம்ப உச்சகட்ட உஷார் நிலையில் தான் இருப்பார்கள். இனிமேல் ஏதாவது ஒரு துயர சம்பவம், ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த குழு கரூர் கலெக்டரையும் எஸ்பியும் தான் வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று. சிபிஐ விசாரணை ஒரு புறம் என்றால், அந்த விசாரணையை மேற்பார்வையிடக்கூடிய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகி தலைமையிலான குழு கரூர் மாவட்ட கலெக்டர் மற்றும் ஆட்சியர், எஸ்பி, போலீஸ் சூப்பரண்ட், கண்காணிப்பாளரிடம் தான் கிடுக்கிப்பிடி கேள்விகளை போட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆகவே எல்லா மாவட்ட நிர்வாகம், எஸ்பி ஆஃபீஸர், போலீஸ் கண்காணிப்பாளர்கள், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஆட்சியர்கள், கலெக்டர்ஸ் இனிமேல் உச்சகட்ட உஷார் நிலையில் இருப்பார்கள். அவர்கள் தாவேகாவுக்கு மட்டும்? எல்லாருக்குமே, குறிப்பாக தாவேகாவுக்கு. நல்ல கேள்வி. இது மற்றவங்களை விட தாவேகாக தான் அதிகமாக உஷார் நிலையில் இருப்பாங்க. அது ஓரளவு புரிந்து கொள்ள அந்த நிலையில தானே இருப்பாங்க. இப்போ இனிமேல் அது நமக்கு தெரியாது அந்த நிலைமையில இருப்பாங்களான்னு. அது இந்த நாளை மறுநாள் நடக்கிற கூட்டத்தை வச்சு தான் நம்ம அதை முடிவு செய்ய முடியும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து மற்ற கட்சி மாநாட்டில் நடக்காமல் இவங்க மாநாட்டில் நடந்திருக்குன்னா அது என்னன்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தான் அப்போ அதுக்கு பொறுப்பு. முதல் காரணம் விஜய் கட்சி, ரெண்டாவது மாவட்ட நிர்வாகம், மூணாவது மக்கள். அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். இல்லை முதல்ல மக்கள், இப்படி வச்சுக்கலாம், புத்தி கெட்டு போன மக்கள், ரெண்டாவது வந்து விஜய் கட்சி, மூணாவது மாவட்ட நிர்வாகம். ஆனால் அரசாங்கம், கோர்ட் எப்படி பார்க்கும்னா, நீதி கடமை தவறிய அரசு தான் முதல் குற்றவாளின்னு பார்க்கும். நீ என்ன சொன்னாலும் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து, இப்போ அதை தானே உச்சநீதிமன்ற குழு திரும்ப திரும்ப கேட்பதாக நாம் அறிகிறோம். அந்த நேரோ பேசேஜில், இந்த குறுகிய வளைவில், மிக மிக குறுகலான ஒரு வளைவு, அந்த இடத்துல நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் என்பதுதான் பரவலாக இழக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். மக்களை நம்ம குறை சொல்கிறோம். நானே குறை சொன்ன முதல்ல பேசும்பொழுது, மக்கள் தான் நம்பர் 1 காரணம், ரெண்டாவது விஜய், மூணாவது அரசு. நாட்பட பார்க்கும்போது வந்து அரசாங்கம் தான் முதல் காரணம் தான் நம்ம சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அரசு எப்படி அந்த இடத்துல அனுமதி கொடுத்தது, அதை இப்போ புரிஞ்சு கொண்டது அரசு. அதனால தான் வந்து இப்போ இவ்வளவு நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். ஒரு விதத்தில் நல்லதான் இது. ஏன்னா வந்து விஜய் அசாத்தியமான கூட்டம், அசாதாரணமான சூழ்நிலைகளில் அசாதாரணமான விதிகள் தேவைப்படுகின்றன. ஃபைன், அவங்க கூட்டுறாங்க. இப்போ இனிமேல் அத்தகைய சம்பவங்கள் நடக்காதுன்னு நம்ம நம்பலாம். ஆனால் அரசாங்கம் வந்து உச்சகட்ட விழிப்புணர்வுடன் தான் இருக்க வேண்டும். ஒரு உயிர் போவதற்கு கூட இனி அனுமதிக்கக்கூடாது. அதனால தான் நிரம்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ திருவண்ணாமலையில் வந்து இன்னொன்று என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பேசியிருக்காரு. பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு மற்ற கட்சிகளுக்கு இங்கே அனுமதி கிடைப்பதுக்கு திண்டாட வேண்டி இருக்கிறது, நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்படணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. ஆனால் திமுக எப்படி திருவண்ணாமலையில் அனுமதி கொடுத்தாங்க இளைஞர் மாநாட்டுக்கிறார்? நியாயமான கேள்வி. ஆனால் அதை பேச விடாமல் திமுக எம்பிக்கள் அங்கே அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜ்யசபா வைஸ் சேர்மன் சிபி ராதாகிருஷ்ணன் 2 பேரையும் சமாதானப்படுத்தியிருக்காரு. அப்புறம் மாநில விவகாரங்கள் இங்கே பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. எனவே இது இப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் தான். ஆளுங்கட்சிக்கு அனுமதியும் எதிர்கட்சிகளுக்கும் மற்றவங்களுக்கும் அதீத கட்டுப்பாடுகளும் விதிப்பது என்பது. பட் தேர்தல் நேரத்தில் இப்படி இருக்க முடியாது. ஏன்னா தேர்தல் அறிவித்த உடனே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடும் போலீஸ். அப்போ இவ்வளவு நிபந்தனைகள் எல்லாம் இவங்க விதிக்க முடியாது. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இல்லை, இருந்தாலும் இவங்களுக்கு 84 விதிகள்னு நிபந்தனைகள்னு வரும்போது இங்கே நிபந்தனைகள் அப்படி எதுவுமே வரவே இல்லை. செய்திகள் அதுதான் வந்து இப்போ கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நிபந்தனையை நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது கூட்டம் முடிஞ்ச உடனே விஜய் கட்சியோட தூய்மை பணியாளர்கள் தான் அந்த இடத்த சுத்தம் செய்யணும்னு. இத்தகைய நிபந்தனைகள் கடந்த காலங்களில் யாருக்காவது விதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சி கூட்டம் முடியுது, எடப்பாடி கூட்டம் முடிஞ்சோன்னா அதிமுக தொண்டர்கள் தான் இடத்த சுத்தம் பண்ணணும். இப்போ மோடியோட ஒரு கூட்டம் முடியுது, பிஜேபி தொண்டர்கள் தான் அங்கே சுத்தம் செய்யணும். இப்போ ஸ்டாலின் கூட்டம் முடிஞ்சோன்னா திமுக தொண்டர்கள் தான் திருவண்ணாமலை கூட்டம் நடந்த இடத்த சுத்தம் பண்ணாங்களா, இல்லை மாநில அரசோட
மாவட்ட நிர்வாகத்தோட நகராட்சி அல்லது மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அதை சுத்தம் பண்ணாங்களான்ற கேள்வி எழுது. ஆப்வியஸ்லி அரசாங்க ஊழியர்கள் தான் சுத்தம் படுத்தியிருப்பாங்க. அப்போ விஜய்க்கு மட்டும் எதுக்கு எந்த கட்டுப்பாடு விதிக்கிறேன்? அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் என்ற இத்தகைய போக்கு இயற்கை விதிகளுக்கு மாறானது. இது கரூர் சம்பவத்தினால கரூர் சம்பவத்தால் தான் இது விஜய் கட்சிக்கு இத்தகைய விதி ஏற்பட்டிருக்கிறது. இது ஆங்கிலத்தில் சொன்னால் இஸ் brought it on himself. தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டார் விஜய். ஒரு அரசியல் கட்சியாக தன்னை சார்ந்தவங்களை அவர் வழி நடத்தியிருந்தாருன்னா இது நடந்திருக்காது. இப்படிப்பட்ட கூட்டம் கூடுதுன்னா முதல்ல தொண்டரணி மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கணும். யார் கட்டுப்பாட்டில் யாருமே இல்லை, எவன் வேணா எங்கே வேணா போகலாம். மத்தியானம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கூட்டத்துக்கு அனுமதினா 12 மணிக்கே வாங்கன்னு சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் அந்த கட்சி பெரிய அளவில் சோஷியல் மீடியாவை நம்பி இருக்க கட்சி. அப்போ தார்மீக பொறுப்பு விஜய்க்கு தான். அதனால தான் அந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் என்று சொல்வது நியாயமானது தான். பாடம் கற்றார்களா என்பது நாளை மறுநாள் தெரியும். ஆனால் அரசு நிர்வாகம் உச்சபட்ச உஷார் நிலையில் இருக்கிறது. அப்படி தான் இருக்கணும். 41 உயிர்கள் போயிருக்கு. சுதந்திர இந்திய வரலாறுல ஒரு அரசியல் கட்சியோட மாநாட்டில் ஸ்டாம்பீட் ஆனதே கிடையாது. கூட்ட நெரிசலில் செத்ததே கிடையாது. மத நிகழ்வுகளை நடந்திருக்கு, இலவசங்களை வாங்குறதுல நடந்திருக்க ஒழிய அரசியல் கட்சிகள் கூட்டங்களில் நடந்ததே கிடையாது. இங்கே நடந்திருக்கு. அப்போ வேறு வழி இல்லை, அரசுக்கு இந்த நிபந்தனைகளை விதித்தான் நாங்கள் வேணும். அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. கூட்டம் நடந்தால் போதுன்ட்டாங்க. வராரு, 75 நாள் பொறுத்து வராரு, மக்கள் மன்றத்தில் வராரு. கிட்டத்தட்ட 3 மாதம் பொறுத்து மக்கள்கிட்ட வராரு, 3 months பொறுத்து வராரு. என்ன பேசுகிறாருன்றது தான் முக்கியம். இந்த நிபந்தனைகளோ 84 நிபந்தனையா 840 நிபந்தனையான்றது முக்கியம் கிடையாது. அவர் விஜய் தாவேகா தலைவர் விஜய் என்ன பேச போகிறார், அதுதான் அரசியல் ரீதியாக அவர் என்ன நிலைப்பாடுகளை எடுக்கிறார். 3 மாதங்கள் ஏதாவது அவர் மாறி இருக்கிறாரா? இது எவ்வளோ சம்பவம் இந்த 3 மாதத்தில் நடந்திருக்கு, அதை பற்றிலாம் பேச போகிறாரா? ஏன்னா முக்கியமான விஷயங்கள் பலதை பற்றி அவர் வாயை திறக்கல. அதெல்லாம் வாயை திறப்பாரான்றதை நம்ம கவனிக்கணும். ஆக நம்ம கவனிக்க வேண்டியது அவருடைய உரையை தானே ஒழிய இந்த நிபந்தனைகளையோ காவல்துறை கட்டுப்பாடுகளையோ அல்ல. இது பார்ட் ஆஃப் த கேம். இது அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. நாம் கவனிக்க வேண்டியது விஜய் என்ன பேச போகிறார் என்பதை தான். அதுதான் இப்போ இந்த அவருடைய உரை தான் மிக முக்கியமானதாக இப்போ பார்க்கப்படுதுன்னா, புதுச்சேரியில் அவர் பேசியது 11 நிமிடங்கள் தான் அவர் பேசியிருக்கார். அதற்கு முன்னதாக காஞ்சிபுரத்தில் உள்ளரங்க கூட்டத்தில் ஒரு 25 நிமிடம் கிட்ட அவர் பேசியிருக்கார். அப்போ ஈரோட்டில் பேசுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்றிருக்கு, என்ன விஷயங்களை தொட வேண்டி இருக்கு அவர்? ஆமாம், நல்ல கேள்வி. இப்போ 12 நிமிஷம் புதுச்சேரியில் 12 நிமிஷம், நீங்கள் 1 நிமிஷம் கம்மியாக சொல்லிட்டீங்க. 12 நிமிஷம். அது 12 மணி நேரம் அவரை பார்க்கறதுக்கு காத்திருந்துருக்காங்க. 12 நிமிஷம் அவர் பேசிட்டு போகிறார். இது எந்த வித நியாயம் அல்ல. குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது பேசணும், 40 நிமிஷமாவது பேசணும். மினிமம் 40 minutes. விஷயங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ இந்த 3 மாதத்தில் எவ்வளோ நடந்திருக்கு? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. என்சிஆர்பி டேட்டா வந்திருக்குது. 2023 இந்தியாவிலேயே பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழுதுன்ற வரலாற்று பெருமை தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தலித் ஆக்டிவிஸ்டெல்லாம் தமிழ்நாடு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் முதலிடம் என்று சொல்லிய பொழுது அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கிய விமர்சனம் செய்து அவர்களை ஏகடியம் செய்த திமுகவும் திமுகவின் தொங்கு சதைகளும் இந்த டேட்டாவுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. மீடியா அதை பற்றி விவாதிக்கல. விசிக எம்பி ரவிக்குமார் மட்டும்தான் பேசினார். மற்ற நிலை வித்வான்கள் யாருமே 2 கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ ஏன் விசிகாலேயே திரும்பவோ பேச வேண்டிய அளவுக்கு இதை பேசலை. ஆகவே பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழகம் இன்றைக்கு முன்னணி மாநிலம் என்றது எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான விஷயம். இதை பற்றிய மாநிலம் தழுவிய அளவு விவாதம் நடந்திருக்கணும். அதிமுகவும் பெருசாக வாய் திறக்கல, பிஜேபி வாயை திறக்கல. இதே எடப்பாடி பேரில் நடந்திருந்ததுன்னா திமுகவும் தோழமை கட்சிகளும் இந்த டேட்டா வெளியில் 1 மாதம் ஆகும். இந்த 1 மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனையை பேசியிருந்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிஞ்சு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். தூய்மை பணியாளர்களோடு உள்ளடக்கிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், இந்த மாதிரி அடி போக்குவரத்து தொழிலாளர்கள் என்று தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பான கொதிநிலையில் இருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவோம். இல்லை, இந்த திருவண்ணாமலையில் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசி கொண்டிருந்த கூட அதே நாளில் தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜி அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவே இல்லை. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விஜய் சொல்லவில்லை. அதை ஈரோட்டில் அவர் சொல்ல வேண்டும். சொல்லாமலே காலம் கடத்தக்கூடிய, சொல்லாமலே மௌனம் காக்கக்கூடிய சொகுசு அவருக்கு கிடையாது. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் என்ன தயக்கம் இருக்கு? நிலைப்பாடு எடுக்கிறதுல என்ன தயக்கம்? அது அவரை தான் நீங்கள் கேட்கணும். இல்லை சரி, ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். என்ன ஒரு தயக்கம் இருக்கு? கரெக்ட். ஏன்னா நேரடியாக நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தி தான் தீரணும் அப்படின்னு சொன்னால் தன்னை சங்கி என்று முத்திரை குத்தி விடுவார்களோ என்ற பயமும், அல்லது அமுல்படுத்த வேண்டியதில்லை என்று சொன்னால் அது திமுக ஆதரவு நிலைப்பாடு என்று போய்விடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. ஆனால் அமைதியாக இருப்பதன் மூலம் அவர் பிஜேபி நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் வாய் திறந்து பேசணும். ஒரு நடிகராக மௌனமாக இருந்தால் கேட்க போகிறதில்ல. இப்போ ரஜினியை போய் யாரும் கேட்க போகிறதில்ல. கேட்டாலும் அவர் நோ கமெண்ட்ஸ்னு வரும். அது யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர் நடிகராக இருந்தால் நோ கமெண்ட்ஸும் சொல்லலாம், யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் கருத்து சொல்லாமல் இருக்க ஒரே கட்சி அவர் தான். மற்றவங்க எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை நாளைக்கு இந்த மௌனத்தை காப்பார்? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை
ஈரோடு கூட்டத்தில் விஜய் தெளிவுபடுத்தவில்லை என்றால் அவர் பாஜகவின் பி டீம் என்கின்ற அந்த சந்தேகம் மேலும் வலுப்பெறும். நிச்சயமாக சொல்லுகிறேன். நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டும். இந்த பக்கமா இது அந்த பக்கமா? இம்பீச்மெண்ட் மோஷன் வரைக்கும் போயிருக்கு. இப்போ நீ இம்பீச்மெண்ட் மோஷன் ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா? ஒரு நீதிபதியை, உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்க கோரி தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் தோழமை கட்சிகளும் 40 எம்பிஸ் கழித்து போட்டிருக்காங்க. சில வேறு கட்சிகள், காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி கட்சிகள் சேர்ந்தவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில் எல்லாரும் ஒன்றும் ஓட்டு போடல. இம்பீச்மெண்ட் நடக்காது, அது வேறு விஷயம். ஏன்னா இவங்களுக்கு போதிய எண்ணிக்கை இல்லை. ரெண்டாவது, ஜி.ஆர். சாமிநாதன் நீதிபதி அவர்கள் அவருடைய நிலைப்பாடு பாஜகவுக்கு இசைந்ததான நிலைப்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஜி.ஆர். சாமிநாதனை நிச்சயமாக இம்பீச்மெண்ட் செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது. இது சும்மா பிளேயிங் டு த கேலரிஸு, சும்மா இது மக்களை ஒரு விதத்தில் திசை திருப்பக்கூடிய வேலை என்பது திமுகவுக்கு என்னையும் உங்களை விட நன்றாக தெரியும். அவங்க அதை செய்கிறாங்க. இப்போ பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் ஏற்றலாமா வேணாமான்றதை தாண்டி ஜட்ஜை இம்பீச் பண்ணலாமா வேணாமான்னு கோல் போஸ்ட்டை மாற்றினது தான் திமுகவோட வெற்றி. அதெல்லாம் திமுக செஞ்சுட்டு போட்டோம், எதை வேணாம். இதில் ஸ்டாண்ட் எடுக்காமல் விஜய் எப்படி இருப்பார்? எல்லா கட்சியும் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் ஜி.ஆர். சாமிநாதன் தப்பு, நம்ம இம்பீச் பண்ணணுன்றாங்க. பிஜேபி தோழமை கட்சிகளில் ஜட்ஜு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றி ஆகணும். இம்பீச்மெண்ட் மோஷன் நான் ரெண்டு சேர்த்து தான் சொல்கிறேன். நீதிபதியை மிரட்டக்கூடியது, நீதித்துறைக்கு வாய்ப்பூட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. நண்பர் சீமான் போன்றவர்களும் ஜட்ஜு சாமிநாதன் தான் தப்பு, இது பிஜேபி சங்க பரிவார் தன்னுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை பிளவார் சிலை இங்கே கொண்டு வருகிறதுன்னு தெளிவாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு எடுத்துட்டார். ப்ரோ இந்தியா பிளாக் ஸ்டாண்டு தான் சீமான் தான் தெளிவாக. எந்த கருத்து இல்லாமல் ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? பல நேரங்களில் மௌனம் ஒரு கிரிமினல் சைலன்ஸ். அது இல்லை, ஒரு சேஃபர் சைடாக எடுத்துக்கிறாரா? இருக்கவே முடியாது. ரொம்ப நாள் நீங்கள் அதில் நடிக்க முடியாது. நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். சேஃபர் சைடாக இருக்க முடியாது. நல்ல கேள்வி. சேஃபர் சைடுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்து எடுத்தால் கூட பரவாயில்ல. சேஃபர் சைடாக அது இருக்க முடியாது. நீ ஏதாவது ஒரு கட்டத்தில் பேசி ஆகணும். உன் ஸ்டாண்ட் என்ன அது நீ சொல்லு. எத்தனை நாளைக்கு மௌனமாக ஓடி ஒளிவீர்கள்? 19 வாரம் திமுக தான் காரணம், அவங்க தான் வளர்த்தானா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. இஷ்யூவில் உன் ஸ்டாண்ட் என்ன? 100 வருஷமாக மேலே இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை மாற்றலாமா வேணாமா? சரி, அப்படி மாற்றலான்னா நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பை ஒபே பண்ணணுமா இல்லையா? இது ரெண்டு ஆஸ்பெக்ட். நம்பர் 1, பிரச்சனையை பிஜேபி பூதாகரமாக்குது. இந்தியா பூரா எப்படி வலியை போய் பிரச்சனைகளை உருவாக்கி, மசூதி இருக்குது, பாபர் மசூதி கீழே ராமர் கோயிலுக்கு கீழே மசூதி இருக்குது, மசூதி கீழே ராமர் இருக்காருலாம் கதையை அளந்து எப்படி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி 100 ஆண்டு கால போராட்டம், கடைசியாக அதை 89லேருந்து 14 வரைக்கும் 25 வருஷம் நடத்தி ஆட்சியை பிடிச்சாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது வழக்கமான பிஜேபியோட சித்து வேலை, இதற்கு பலியாக வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா இந்தியா கூட்டணி? அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகு அமல்படுத்தியிருக்கணும். அமல்படுத்திட்டு நீங்கள் அப்பீலுக்கு போயிருக்கணுன்றது ஒரு ஸ்டாண்ட். பிரச்சனை 2 கோணம். பிரச்சனை 2 அம்சங்களை கொண்டது. ஒன்று மூல பிரச்சனை. அது தீபத்தூண் தான். அது கல் கிடையாது, அளவைக்கோல் கல் கிடையாது, எல்லைக்கல்லாம் கிடையாது, தீபத்தூண் தான். தீபம் 100 வருஷமால ஏற்றிருந்தாங்க. 100 வருஷமால தான் அந்த பழக்கம் நின்று போச்சு. அதனால் மறுபடியும் நம்ம அங்கே தீபத்தை ஏற்றணும். மாஸ்கிலேருந்து தர்காலேருந்து அது 50 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. அதனால் சமூக நல்லிணக்கம் கிடையாது. மலை திருப்பரங்குன்றம் மலையில் முருகனுக்கு விளக்கேற்றாமல் வேறு யாருக்கு விளக்கேற்ற போகிறோம்? அதாவது இந்துக்களின் மத உணர்வு புண்படுதுன்னு ஒரு ஸ்டாண்டு பிஜேபி எடுக்குது. அதுதான் உங்கள் ஸ்டாண்டா? அல்லது காலகாலமாக இருக்க பிரச்சனையை நடைமுறையை பின்பற்றினா போதும், புது பிரச்சனையை உருவாக்க வேணாம், மக்கள் ஒற்றுமையாக இருக்க மக்கள் பிஜேபி பிரிக்குதுன்னு இந்தியா கூட்டணி சொல்லுது, அது உங்கள் ஸ்டாண்டா? எது உங்கள் ஸ்டாண்டு? மக்களை பிரித்தாளுகிறது பிஜேபி என்பது உங்கள் ஸ்டாண்டா? இல்லை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாம வேற எங்கே ஏற்றுவோம், அது உங்கள் ஸ்டாண்டா? இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, உங்கள் ஸ்டாண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகு உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அந்த தீர்ப்பை அமுல்படுத்துறது, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறது. மாறா நீதிபதி மீதான தனி மனித தாக்குதல்களும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஸ்டாண்டு. இதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? இதை பற்றி பேசணும். எதையுமே பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் என்றால் அவர் பூனைக்கும் காவல், பூனை பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். இது ரொம்ப நாள் ஓடாது. இரட்டை நிலைப்பாட்டில் அவர் இருப்பதோ மௌனம் காப்பதோ நிச்சயமாக முடியவே முடியாது. இப்போ கவின் ஆணவ கொலை வழக்கிலையும் அவர் எதுவுமே சொல்லலை, எந்த கருத்துமே சொல்லலை. தாவேக்காவுமே அதில் பெரிய அளவுக்கு கருத்துக்களை முன்வைக்கலன்னும் போது அந்த விஷயத்தை அவங்க அப்படியே கடந்து இங்கே வந்துட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் சம்பவம் ரொம்ப நாள் கடந்து போக முடியாது. கவினில் தப்பிச்சா மாதிரி திருப்பரங்குன்றத்தில் தப்ப முடியாது. திருப்பரங்குன்றத்தில் தப்பிச்சா மாதிரி நாளைக்கு இது அடுத்தடுத்து வரக்கூடிய இஷ்யூஸ்ல நீங்க டெவலப்மெண்ட்ஸில் தப்ப முடியும். உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தானே? கொள்கை எதிரி பாஜகனா நீ சொல்லணும்ல, சொல்லிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா. கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு தான் அடுத்த 2 மாசத்துல வந்த தேர்தலை புறக்கணிச்சிங்க. அதுலயே போலி வேடம் அம்பலமாச்சு. கொள்கை எதிரி பிஜேபினா அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி தான் ஆபத்தானவன். கொள்கை எதிரி பிஜேபினா அந்த கொள்கை எதிரியை வீழ்த்துறதுக்கு ஏக இந்தியாவும் கச்சை கட்டி கொண்டு இந்த பக்கமா அந்த பக்கமா நின்ற பொழுது அந்த தேர்தலை புறக்கணிச்சார் விஜய். அப்பயே அவருடைய நடுநிலைய சமநிலை, பிஜேபி தான் பிரதான எதிரி என்ற நிலைப்பாடு சந்தேகத்திற்கு உள்ளானது.
பண்ணது. அதே தான் இப்பயும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் கவின் விஷயத்தில் எதுக்கு கவின் விஷயத்தில் எதுக்கு அமைதியாக இருக்கீங்க? குறைந்தபட்ச அறிவு மனசாட்சி உள்ள ஆணவ படுகொலை அது ஒரு ஆணவ படுகொலை. ஆணவ படுகொலையில் கருத்து சொல்லாமலே ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? அப்போ ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டு தான். அது வெளிப்படையாக சொன்னால் இங்கே ஓட்டு போயிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அதே தான் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கருத்து கூற மறுப்பவர்கள் அவங்க ப்ரோ பிஜேபி லேண்ட் எடுக்கிறார்கள். நான் தனி மனிதர்களை பற்றி சொல்லலை, கட்சிகளை பற்றி சொல்கிறேன். இண்டிவிஜுவல்ஸ் அமைதியாக இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். பட் ஒரு கட்சி, அதுவும் திமுகவுக்கு மாற்று தாவேக தான் என்று அவர் முழங்குகிறார். மாற்று அரசியல்னு பேசல, மாற்று ஆட்சின்னு பேசுகிறேன். திமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்லக்கூடியவர் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அமைதியாக இருக்காருன்னா அது சந்தேகத்துக்குரியது. அப்போ அவர் பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அது வெளிப்படையாக அவரால் சொல்ல முடியல. அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. இல்லை அப்படின்னா அவர் என்டிஏல போய் இணைஞ்சிருவாரு, அப்படி ஒரு அதுவும் போக முடியாது. இட்ஸ் catch 22 சுச்சுவேஷன். முழுவதும் ஏற்றுக்கவும் முடியல, முழுவதும் நிராகரிக்கவும் முடியல. திமுக தான் அவருடைய பிரதான எதிரி. ஆனால் அது வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு தானும் ஏமாந்து ஊரை ஏமாத்துறாரு. உங்கள் அரசியல் எதிரி தான் உங்கள் கொள்கை எதிரி, உங்கள் கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரி. உலகம் பூரா எங்கே நீ போனினாலும் கொள்கைன்ற வார்த்தையை நீ விட்டுட்டினா உன் கொள்கை எதிரி தான் உன்னோட பிரதான எதிரி, அரசியல் எதிரி அல்ல. கொள்கை தானே ஏன் முக்கியம்? கொள்கை என்பது ஒரு கான்செப்ட், என்ன ஐடியாலஜி. அது எப்படி ஒரு அரசியல் செய்யக்கூடிய சில தனிநபர்களை பற்றி விட ஒரு கட்சியை விட அது எப்படி மோசமாக இருக்க முடியும்? திமுகன்ற கட்சியை விட ஒரு கொள்கை எப்படி குறைவான ஆபத்துள்ளதாக இருக்க முடியும்? ஒரு கொள்கையை விட திமுக எப்படி கூடுதல் ஆபத்தானதாக இருக்க முடியும்? திமுகன்றது ஒரு கட்சி, அது மனிதர்களால் இயக்கப்படுகிற ஒரு கட்சி, நிறைகுறைகளை உடைய ஒரு கட்சி, மனிதர்களுக்கே ஒரு பலவீனமும் பலமும் உள்ள ஒரு கட்சி. ஆனால் இது ஒரு கொள்கை, இது சித்தாந்தம். 100 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு கொண்ட, இன்னைக்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அது. அந்த சித்தாந்தம் தான் உன்னோட பிரதான எதிரினா அந்த சித்தாந்தத்தின் வழி வழியாக வரக்கூடிய விஷயங்களை எதிர்க்க தானே உன்னோட முதல் கடமை. குறைஞ்சபட்ச அறிவு இருக்கணும், மனசாட்சி இருக்கணும், இது புரியும். திமுக விட பிஜேபி தானே உனக்கு பிரதான எதிரி. அதை எதுக்கு வெளிப்படையாக சொல்ல நீங்கள் மறுக்கிறீங்க? இல்லை அந்த சொல்லிட்டு எதுக்கு பேசுறீங்க? இல்லை அந்த விஷயத்தில் அவர் தவற விடுறாரா? பல வாய்ப்புகளை தவற விடுறாருன்னு சொல்லலாமா? இல்லை அது எனக்கு தெரியலங்க. தவற விடுறாரா, தாவி ஏறுறாரா, இல்லை சார் ஜெயிப்பாரா தோப்பாரா, அதெல்லாம் இல்லை எனக்கு. இல்லை சார், நான் கொள்கை எதிரி தான் சொல்றதுனால தான் கேட்குறேன். ஆமாம் சார், கொள்கை எதிரி தானே சார் அரசியல். சரி, முதல் கோணமே முற்றும் கோணங்க விஜய் கட்சியில். கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறன்னு எப்படி இருக்க முடியும்? குறைஞ்சபட்ச அறிவோட பேசுங்க, இல்லை குறைஞ்சபட்ச மனசாட்சியோட பேசுங்க. கொள்கை எதிரி தான் என் அரசியல் எதிரி. எது பெரிய ஆபத்து? கொள்கை எதிரி ஆபத்தானவனா, அரசியல் எதிரி ஆபத்தானவனா? கொள்கை எதிரி தான் ஆபத்தானவன். இது புரிஞ்சுக்கிறதுக்குன்னா நீ பெரிய கொலம்பஸ் அறிவா வேணும் உனக்கு. அப்போ நீங்கள் தானும் ஏமாந்து, இல்லை தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பறாரா, இல்லை தானும் ஏமாந்து மற்றவங்களை ஏமாத்துறாரா, இல்லை தான் தெளிவாக இருந்துட்டு மற்றவங்களை ஏமாத்துறாரான்றது அவருக்கே வெளிச்சம். ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, 2 பேரையும் எதிர்ப்புன்றதெல்லாம் கதை. ஒரு எதிரி தான் அது. கொள்கை எதிரியா அரசியல் எதிரியா நீயே முடிவு பண்ணிக்கோ. இல்லை கொள்கை எதிரின்றது திமுகவை நேரடியாக எதிரியாக பாவிக்காமல் தப்பிச்சு போகிற தந்திரோபாயமானோ தெரியாது. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நல்லா கேட்டீங்க, அழகான கேள்வி. கொள்கை எதிரின்னு பிஜேபியை வரித்த பிறகு திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நீ அமைதியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை தான் நான் சொல்கிறேன். நீ உங்களுக்கு பிஜேபி எதிர்க்க தைரியம் இல்லை, அதனால் நீங்கள் மௌனமாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஸ்டாண்டே பிஜேபி ஸ்டாண்டு தான் திருப்பரங்குன்ற இஷ்யூவில். ஆமாம், அது இந்துக்களுக்கான மேலே, 2வது நீதிபதியை சொல்லிட்டாரு ஏற்றணுன்றது. சரி, நீதிபதி தீர்ப்பு அமல்படுத்தணும்னு சொல்கிறது வேற, அந்த இஷ்யூவில் பிஜேபி சொல்கிறது கரெக்டுன்றது வேற. நீதிபதி தீர்ப்பு அமல்படுத்தணுன்றது பொதுவாக அறிவுள்ளவன் எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு யூ ஒபே த ஆர்டர்ஸ், 2வது நீ அப்பீலுக்கு போ. ஆனால் எதுவுமே பேசாமல் ஒருத்தர் அமைதியாக மௌனம் இருப்பது என்பது, இந்த கள்ள மௌனம் ஆபத்தானது. இது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும். என்ன பேசுவார்? நீங்கள் இதெல்லாம் பேசணும். திருப்பரங்குன்றத்தை பேசணும். என்சிஆர்பி டெக்கார்டில் தலித் மக்கள் இந்தியாவிலே கொடுமைக்கு அதிகம் ஆளக்கூடிய மாநிலம்னு ஸ்டாலின் அரசுக்கு ஒரு மணிமகுடம் சூட்டி இருக்கிறது என்சிஆர்பி, அதை பேசணும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதை பேசணும். விலைவாசி மின்னமுட்டுது, அதை பேசணும். அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல துறை சார்ந்த மக்கள் தெருக்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை பேசணும். இந்த மாதிரி பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. கிராமப்புற வறுமை இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக போயிட்டு இருக்குது, இதை பேசணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எதையுமே பேசாமல் ஏதாவது பிளெயின் டு த கேலரிஸ் மாதிரி 10 ரூபாய் பாட்டில் வாங்கினார்னு பாட்டு பாடிட்டுலாம் போனால் மக்கள் நிராகரித்து விடுவார்கள். குறைஞ்சதான் இன்றைக்கி ஒரு 40-45 நிமிஷமாவது பேசினார்னா அவருக்கு நல்லது. 12 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிச்சார்னா மக்கள் ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நாம் கவனிக்க வேண்டியது எவ்வளவு நிபந்தனைகளை போலீஸ் போடுது, எத்தனை பேர் வரான், எத்தனை பேர் வரல, அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன பேச போகிறார்? தன்னை திமுகவுக்கு மாற்று என்று சொல்லக்கூடியவர் 3 மாத இடைவெளிக்கு பிறகு வரும்பொழுது என்ன பேச போகிறார் என்பது தான் நாம் கவனிக்க வேண்டியது. இப்போ நம்ம பேசின எல்லா விஷயங்களையும் அவர் தொட்டுட்டு போனார். இதில் பாதியவாது பேசினார்னா அவருக்கு மக்கள் நலனில் அக்கறை இருக்கின்ற அர்த்தம். இதை தொடாமலே அவர் போறாருன்னா அவர் தானும் ஏமாந்து மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் நீண்ட நாள் நீடிக்காது என்ற அர்த்தம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இளைஞர்கள் அப்படின்றது. இப்போது திருவண்ணாமலையிலிருந்து நடந்தது ஒரு இளைஞரணி மாநாடு. திமுகவிலும் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்றத அவங்க காட்டுறதுக்காக ஒரு கூட்டம் நடக்கும். இப்போ ஈரோட்டில் விஜய் பேசுகிறார், அங்கேயும் பெரும்பாலும் இளைஞர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதிக இளைஞர்கள் விஜயை பின்தொடர்றாங்க. இது எப்படி ஒப்பிட்டு பார்க்க? நீங்கள் இளைஞரணி மாநாடுன்னு திமுக நடத்துதுங்க, கூட்டத்தில் வந்தவங்களோட வயது என்ன?
அது எப்படி இளைஞரணி மாநாடுன்னு சொல்லுவீங்க? ரெண்டாவது, இளைஞருக்கு ஒரு வயது வைங்கன்றான். நீங்கள் 60 வயசு 70 வயசு வரைக்கும் இப்போ இளைஞரணி நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு 48 முடிது 49 ஆகுது. ஐ திங்க் அடுத்த ஆண்டு அவர் 50வது ஆண்டினர், அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு 76 பான்னு நினைக்கிறேன் அவர், இல்லையா? 77 பானோ 76 பானோ 50 இயர்ஸ் நெருங்குறாரு. நான் பர்சனலாக எதுவும் தனிப்பட்ட முறையில் தவறாலாம் சொல்லலை, இது நான் பொதுவாக தான் நான் சொல்கிறேன், நத்திங் பர்சனல். இது நீங்கள் இளைஞர் அணி தலைவராக இருப்பதற்கு என்ன வயது? எந்த வயதுமே கிடையாது. அந்த குறிப்பிட்ட குடும்பத்திலேருந்து வரணுன்றது தான் ஒரே தகுதியா, இல்லை வயது வந்து ஒரு தகுதியா? வயதும் ஒரு தகுதி இல்லை, வயதும் ஒரு தகுதி. ரெண்டாவது, சரி தலைவரை கூட நீங்கள் வச்சுட்டு போங்கங்க, எந்த வயசு வேணால் வச்சுட்டு கூட போங்க, நான் அது கூட ஓகே ஃபைன், அதை கூட நான் வலியுறுத்த விரும்பல, வயது விஷயத்தை கூட. யார் வரா? கூட்டத்துக்கு வரவங்க எவ்வளோ பேர்? உங்களுடைய கூட்டங்கள் இளைஞரணி கூட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே வயது நடுவயதை கடந்தவர்கள் தான் அதிகம். மேடையை எடுத்துக்கோங்க, இளைஞரணி மாநாடோட மேடையில் எத்தனை இளைஞர்கள் இருந்தாங்க? மனதளவில் இளைஞர்கள்னு பார்த்தா ஸ்டாலின் இல்லை, எல்லாரும் மனதளவில் இளைஞர்கள் தான். 84 வயசு டிஆர் பாலு கூட மனதளவில் இளைஞர் தான். 92 வயது கி வீரமணி கூட மனதளவில் இளைஞர் தான். நம்ம இந்த கதை வேணாம். மேடையில் இளைஞர்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தான் சார் இளைஞர். அப்புறம் என்னது இது? அப்புறம் இந்த மாநாட்டுக்கான அர்த்தம் என்ன? சரி, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் இளைஞரணி மாநாடு நடத்துறீங்கன்னா அந்த மாநாட்டு மேடையிலையாவது குறைஞ்சபட்சம் க்ரௌடுலையாவது வராமல் கூட போகலாம், பல காரணங்கள் இருக்கலாம். மேடையில் அது இளைஞர்களால் நிரம்பி வழிந்திருக்கணும் இல்லையா? அல்லது 50% இளைஞர்கள் இருந்திருக்கணும் இல்லை? அந்த மேடையை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், யார் யார் இருந்தா? ஆராசா, அவர் ஆராசாக்கு 63 64 வயசு. ஏவாவேலுக்கு 70 வயசு இருக்கும். துரைமுருகன் 88. முக ஸ்டாலின் அவர்கள் 74, 72, 73 வரிசையா எல்லாருமே அந்த கேட்டகரி. அப்போ இது இளைஞர் அணி மாநாட்டில் வந்து மேடை வந்து யாரால் நிரம்பி வழிகிறது? அப்போ இது என்ன போலித்தனம்? இது இந்த இடத்துல நீங்கள் விஜயை கோட்டை விடுறீங்க. நீங்கள் இந்த மாநாடு எடுத்ததே வந்து விஜயை பார்த்து பூனையை பார்த்து ஏதோ ஒன்று சூடு போட்டு கொண்டது, புலியை பார்த்து பூனையை சூடு போட்டு கொண்ட கதை தான். இளைஞர்களின் வாக்குகளை விஜய் கவர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களையும் என்னையும் விட திமுக தலைமைக்கு மிக நன்றாக தெரியும். அதை தடுப்பதற்குத்தான் அவர்கள் பலவிதமான தந்திரங்களை, பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த இளைஞரணி மாநாடு. இளைஞரணி மாநாட்டில் மேடையில் இருப்பவர்களில் ஒருவரை தவிர மற்றவர்கள் யாருமே இளைஞர் இல்லை என்றால் இந்த போலித்தனத்திற்கு என்ன பெயர்? சராசரி திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணி தொண்டன் இதை கேட்பானா கேட்க மாட்டானா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? எல்லா கட்சியுமே சொல்லலாம். அப்படி பார்த்தா பிஜேபி அதை செஞ்சுருக்குது, மோடி செஞ்சுருக்காரு, அவங்க மொழியில் பேசுகிறாரு இல்லையா? செல்ஃபி எடுக்கிறதுலேருந்து இல்லையா, டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து 1000 குறைகள் இருக்குது. மதத்தால் இந்தியாவை துண்டாடுறாரு, அதெல்லாம் வேறு. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு பேசுறது, அடுத்த ஜென்ரேஷனோட பேசுறது, இளைஞர்களோட பேசுறதுன்றத இன்னைக்கு பிஜேபி செய்கிற மாதிரி யாருமே செய்யலையே. இது சொன்னோடனே நீ சங்கின்னு வானுங்க, நீங்கள் ரொம்பலாம் பேசணும், அந்த ஒரு வார்த்தை போதும். ஆனால் ஏன் பிஜேபி ஜெயிக்குது, இவங்க ஏன் தோக்குறாங்க? ஒன்று இது இளைஞர்களை அணுகிறது, ரெண்டாவது குடும்ப அரசியல் அங்கே இல்லை, எங்கள் குடும்பமே ரொம்ப வழியுது. அதை விட முக்கியம் அதை நியாயப்படுத்தி பேசுறது. எல்லா கட்சியிலையும் இருக்கிறது உண்மை, உங்கள் கட்சியில் இருக்கா இல்லையா? திராவிட மாடல் பேசிட்டு அது வந்து முழுக்க முழுக்க வாரிசுகளால் நிரம்பி வழிகிறது என்ற ஃபேக்டை நான் கடந்து போகணுமா? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களை பார்த்து கேட்பது, நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறீங்க, திராவிட மாடல் ஆட்சியில் நன்மைகள் இல்லை நம்ம சொல்லலை, நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம். நம்ம வந்து முற்போக்கான மாநிலம்தான், நம்ம வந்து வளர்ச்சி குறியீட்டில் நித்தி ஆயோக் குறியீட்டில் கீழே வந்து முதல் 3 இடத்துல நம்ம இருக்கோம். பாராட்டுக்குரிய விஷயம். நன்மைகள் விளைந்திருக்கின்றன இந்த ஆட்சியில், மறுக்கலை. தீமைகளே இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமானது இந்த குடும்ப அரசியலும் வாரிசு அரசியல். அதை நார்மலைஸ், அதை தான் சொல்றீங்க, நார்மலைஸ் பண்றீங்கல்ல. நார்மலைஸ் பண்றதால அது சரின்னு ஆயிடாது, எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிச்சு. நார்மலைஸ் பண்றதுன்றது திமுகல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், இது நிரம்பி வழியுது இல்லை இவங்க அளவுக்கு. என்னைக்கு அப்போ வா குவான்டிட்டி அளவுலேயே பேசுவோம். ஒரு அண்ணா திமுகவில் இந்த அளவு வாரிசு அரசியல் இல்லை, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இல்லை, கண்டிப்பா இல்ல. உன்னோட பிரதான எதிர்கட்சியில இல்லன்றதை விட தலைமையில இல்ல, பொதுவாகவும் இல்ல. மந்திரி புள்ள பூரா எம்பி புள்ள பூரா மந்திரி. இப்போ உதயநிதி என்ன சொல்றாரு, இளைஞர்களுக்கு 40% வேணும், 40 சீட் வேணுமோ 40% வேணும்ன்ற இல்லையா? 40% வேணும்ன்ற. 40 இளைஞர்கள் வந்து 40 இளைஞர்கள் வச்சுப்போங்க, அப்படியே வச்சுப்போங்க. அது வந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, அதுல எந்த குறையும் யாரும் காண முடியாது. அவர் சொல்றது கரெக்ட், உதயநிதி சொல்றது கரெக்ட். ஆனா இவங்க எந்த 40 கொடுப்பாங்க தெரியுமா? அப்பா மந்திரியாக இருந்திருக்கணும், இல்லை மாவட்ட செயலராக இருந்திருக்கணும், எம்பியாக இருந்திருக்கணும். அம்மா வந்து மந்திரியாக இருந்திருக்கணும், எம்பியாக இருந்திருக்கணும். அவங்களோட மகன் இல்லை மருமகன் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அது. இவங்க எல்லாமே எத்தனை பேர் கிடைச்சது? மந்திரி புள்ள ஒன்று எம்பி, இல்லை எம்பி புள்ள ஒன்று மந்திரி. நான் என்ன கேட்குறேன், இதில் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் நமக்கு எந்த வன்மமோ வருத்தமோ கிடையாது. எல்லாரும் நண்பர்கள் தான் நமக்கு. இது பர்சனலைஸ்டாக யாரையும் சொல்கிறதா யாரும் எடுத்துக்க வேணாம். இது அடுத்த தலைமுறைக்கிட்ட எப்படி போய் சேருன்றதை பற்றின கவலையே ஏன் திமுக இல்லை? இதை ஏன் நீ நியூ நாமா மாத்திர? சேருன்றதை விட சேர்ந்துருக்குன்றதை இப்போ கவனிக்க முடியுதா? எப்படி இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு
கடத்திட்டாங்க, இதை நியூ நாம மாத்திட்டாங்க, என்ன தப்புன்றாங்க. இதுதான் அருவருப்பா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இது வந்து பொதுவான பிரச்சனைங்க, எல்லா கட்சியிலையும் இருக்குங்க அப்படின்னு நீ சொல்லு. அந்த குறைஞ்சபட்ச நேர்மையாது திமுகவில் இருக்கவங்களுக்கு வேணும். இது எல்லா கட்சியிலையும் இருக்குங்க, இதில் வேற பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. வின்னபிலிட்டி ஒரு காரணங்க. ஏன் இப்போ பிஜேபியில் கொண்டு வந்த நிதிஷ் நபீன்றவர் வந்து அவங்க அப்பாவும் பிஜேபியில் இருந்தார். இவர் 4-5 முறை ஜெயிச்சு வந்திருக்காருங்க. 45 வயசு தான். ஆனால் இவங்க அப்பா பிஜேபியில் முக்கியமான தலைவராக இருந்தார். ஏன் அவரை பற்றி பேச மாட்டேன்றீங்களே? கரெக்ட், இது அங்கேயும் அது விரியுது. ஆனால் எண்ணிக்கை அளவில் பிஜேபியில் திமுகவில் இருக்கவளுக்கு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இருக்கா? அண்ணா திமுகவில் இருக்கா? குட்டி கட்சிகளை விட்டுருங்க, பாமக தேமுதிக, ஏன்னா சிங்கிள் மேன் பார்ட்டி, சிங்கிள் மேன் பார்ட்டி அது. அதையும் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்க. அதை தான் சொல்கிறேன், நீ செய்கிற தப்புக்கு கூட்டணி சேர்த்துக்கிறேன். தேமுதிக இல்லையா, பாமக அன்புமணி இல்லையா, கூட்டணி சேர்த்துக்கிற வைகோ இல்லையா? வைகோ விஷயம் ரொம்ப அவலமானதுங்க. வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கின தலைவர் இன்னைக்கு தான் வாரிசை கொண்டு வந்து தலைவராக்கிட்டு நடைபயணம் போயிட்டு இருக்காரு. அதை கேள்வி கேட்டவங்கள கட்சியை விட்டு நீக்கிறார். அப்போ இந்த வியாதி இது ஒரு கேன்சர் மாதிரி பரவி போச்சு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம், இது எல்லா மாநிலத்திலும் இருக்குது, தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். ஆனால் அதர்வைஸ் டெவலப்டு ஸ்டேட், நான் கேட்குறது என்னென்னா, குறைஞ்சபட்சம் இதை பற்றின ஒரு பொது விவாதம். இப்போ விஜய் மாதிரியான ஒரு புது அரசியல் கேரக்டர் வரதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் இல்லை. விஜய்க்கு ஏன் அவ்வளோ கூட்டம் கூடுது? ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாமக, திமுகவில் இருக்க தோழமை கட்சிகள் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே குத்துது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அவங்கள வந்து கிளி அடைய வைக்குது இல்லையா? ஏன் விஜய்க்கு வருது? அவங்க வெளியில் மறுக்கலாம். இந்த வாரிசு அரசியலை பார்த்து அவன் வெக்கப்படுறான், அவங்க வருத்தப்படுறான்ல, கோபப்படுறான்ல, சினங்கொள்றான்ல. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? அடிப்படையில் நீ வாரிசு அரசியலை, குடும்ப அரசியல் ஆதரிக்கிறான்னா நீ ஜனநாயகத்தை ஏற்றுக்கலான்னு அர்த்தம். ஏன்னா ஜனநாயகம் என்ற பதமும் வார்த்தையும் வாரிசு அரசியலும் நேருக்கு நேர் எதிரானது. ஆக்சிமோரான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இல்லை, இது அந்த கட்சியிலேயே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தானே. அந்த கட்சியில கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா இதை ஏற்றுக்கிட்டாதான் அந்த கட்சியில் அவன் இருக்க முடியும். இல்லை, ஒரு உறுப்பினராக கூட அவன் இருக்க முடியாது. இல்லை, அந்த மேடையிலேயே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய மகன்கள் அடுத்த அத்தனை பேருமே வித்தவுட் ராஜா விடுங்க, மற்ற அத்தனை பேருமே வந்து அங்கங்க நீங்க நின்றுட்டாங்க. நீ இளைஞர் அணி மாநாடுன்ட்டு 70களை கடந்த 80களை கடந்தவர்களால் அது நிரம்பி வழிகிறது. ப்ளஸ் இந்த வாரிசு அரசியல். இப்போ விஜயோட ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து மறுசிந்தனையை கொடுக்கல. கட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏன் வந்து உங்களுக்கு வந்து இது எத்தனை நாளைக்கு ஓடும்? இதை கேட்கவே கூடாதா? இந்த விஷயம் அந்த இளைஞரணி மாநாட்டில் பேசப்பட்டது வந்து வேறொரு விஷயமா தானே இருக்குது. பாஜகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ். நீங்கள் பாஜகன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற எல்லா தவறுங்களையும் உங்களுடைய எல்லா அவலங்களையும் என்று மறைத்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை நாளைக்கு இந்த பாஜக எதிர்ப்பு மட்டும் உங்களை காப்பாற்றும்? அந்த அதாவது ஒன் இஷ்யூ பார்ட்டியாக நீங்கள் மாறிட்டீங்கல்ல. கீழே 1000 பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் சொல்கிற சமூக நீதி கீழே சந்தி சிரிக்குது. சாதிய கட்டமைப்பு, சாதிய தெருப்பேர்லேருந்து எழுப்புன்றீங்க. சாதி மாநாடுகளில் போய் எத்தனை மந்திரிகள் பேசுகிறாங்க. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி ஒரு மாநாட்டில், அந்த மாநாட்டு கட்சியோட திராவிட கட்சி, ஆமாம், ஆனால் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அந்த தலைவரை 19 முறை அவர் சாதியை சொல்லி உதயநிதி பேசினார். அதன் மூலம் உதயநிதி என்ன சொல்ல வருகிறார்? அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை, அந்த குறிப்பிட்ட ஜாதி அதிமுகவுக்கு பாரம்பரிய வாக்கு வங்கியாக இருக்கிறது, அதை தங்கள் பக்கம் திமுக பக்கம் இழுப்பதற்கு உதயநிதி பேசுகிறார். ஒரு மந்திரி, துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து அந்த கிட்டத்தட்ட அது ஒரு சாதி மாநாடு மாதிரி அந்த சாதி பெயரை சொல்லி 19 முறை பேசுகிறாருன்னா, அப்போ நீங்கள் வந்து நாங்கள் சாதியை ஒழிப்புன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு வேடம், அது போலி வேடம். இது சாதி மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு இணையானது. சரி, உங்கள் மந்திரிங்க எத்தனை மந்திரிங்க சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க? அப்போ எத்தனை நாளைக்கு இந்த ரெட்டை வேடம், இந்த சமூக நீதி என்பது ரெட்டை வேடம் தானே உங்களுக்கு வந்து? இது ரொம்ப நாள் ஓடாதுல்ல. இப்போ இதை ஒரு சராசரி இளைஞன் பார்த்து கொண்டு இருக்கிறான்ல, அவன் வேற பக்கம் போவான்ல. இன்னைக்கு அவனுக்கு அதுதான் அவனுடைய வெறுப்புக்கு முதல் காரணம். அதுவும் ஒரு காரணம் இல்லை. இல்லைங்க, இது அருவருப்பான விஷயங்க. நீங்கள் வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும், ஜனநாயகத்தை உண்மையாக நேசிப்பவர்கள் வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனே இந்த கட்சியில் இல்லையா அந்த கட்சியில் இல்லையான்றீங்க. எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. ஆனால் எண்ணிக்கை அளவில் எந்த கட்சியில் இருக்குது? பர்பச்சுவேட் பண்ணுறது, அதை வேரோடு மேலும் மேலும் அதை வேரூன்ற வைப்பது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதை நியாயப்படுத்துறது, அதை நியாயப்படுத்தி அறிவுஜீவிகளை வச்சே பேச வைக்கிறது, இதெல்லாம் அருவருப்பானவை, முடைநாற்றம் எடுக்கக்கூடியவை. அப்போ ஒரு கட்டத்தில் வாக்கு வங்கி உங்களை விட்டு வெளியில் போகும். அது இந்துத்துவாவாக கூட மாறும். ஏன் மோடி வந்தார்? 1989 2014 வரை 25 ஆண்டுகள் இந்திய அரசியலில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்த அற்புதமான காலகட்டம். அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் வந்து வலுப்பெற்றன. தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், ரிசர்வ் வங்கி, சிஏஜி எல்லாமே. ஏன் காங்கிரஸ் தோத்து பிஜேபி இன்னைக்கு வலுவாக வேரூன்றுச்சு? காங்கிரஸோட குடும்ப அரசியலும் ஊழலும். இது ரெண்டும் இருக்கும்பொழுது மதவெறி வளருவது தவிர்க்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் சாபக்கேடாக எதிர்காலத்தில் மாற இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி கொண்டு இருப்பீர்களே. ஆனால் நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் இல்லை, 10 வருடம் பொறுத்தோ 20 வருடம் பொறுத்தோ இங்கும் அந்த மதவெறி ஏதாவது ஒரு ரூபத்தில் வேரூன்றும்.
நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் பிஜேபின்னு எத்தனை நாளைக்கு அது ஒரு இஷ்யூ காமிச்சு நீங்கள் வந்து அது பிரதான எதிரி, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து குடும்ப அரசியலையும் ஊழலையும் வந்து பெர்பச்சுவேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா காலப்போக்கில் என்ன நடக்கும்? இன்றைக்கி தேசிய அளவில் காங்கிரஸுக்கு வந்த நிலைமை தான் திமுகக்கும் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்தோ 20 ஆண்டுகள் கழித்தோ. எதன் பொருட்டும் கார்த்திக் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதன் பொருட்டும் வாரிசு அரசியலே குடும்ப அரசியலே நம்ம நியாயப்படுத்த முடியாது. யாராவது அதை நியாயப்படுத்துவார்களே ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் லாபம் அடைகிறார்கள் அல்லது அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், நேர்மை இல்லாதவர்கள் என்று தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.